வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். நம்ம லிவிங் ரூம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். அந்த மேக் ஓவர் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். சும்மா சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற குக்வேர் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. நான் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு கடாய் அண்ட் ஸ்கில்லட் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து எங்கேருந்து வாங்கியிருந்தேன், அது எப்படி நான் சீசனிங் பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம வந்து கடாய் அண்ட் ஸ்கில்லட் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து வந்திருக்கு. பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பேக்கிங் வந்திருந்தது. ஸோ நம்ம எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் அது நல்லபடியாக நமக்கு கிடைக்குமான்னு வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து பேக்கிங் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பொருள் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணோமோ அதே மாதிரி வந்திருந்ததுனால நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காஸ்ட் அயர்ன் வந்து யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த காஸ்ட் அயர்னில் வந்து சமையல் பண்ணால் நமக்கு வந்து இரும்புச்சத்து வந்து கொஞ்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் அயர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அது எங்கேருந்து வாங்குகிறோங்கிறது முக்கியம். ஸோ நான் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேங்க் நோட் வந்து ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டிப்ஸ் எல்லாம் அடங்கிய இது வந்து கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பேக்கிங் அண்டு வந்து நமக்கு அவங்க கொடுத்த மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணணுன்னு கொடுத்துருக்குற இந்த இதுவும் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சீசன் நான் பண்ணேங்கிறது காட்டுறேன். நம்ம வாங்கியிருக்கிற இந்த காஸ்ட் அயர்ன் பார்த்திங்கன்னா ப்ரீ சீசனிங் தான். ப்ரீ சீசனிங்கில் இருக்கிறனால நமக்கு வந்து ரெடி டு குக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளும் வந்து ஒரு தடவை வந்து ஒரு சீசனிங் பண்ணிட்டோம்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கின இந்த கடாய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் கடாய் மாதிரி தான் வாங்கினேன். ரொம்ப பெரிய சைஸு நம்மக்கிட்ட இருக்குது, ரொம்ப குட்டியும் இருக்குது. ஸோ இந்த மீடியம் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அந்த ரொம்ப சொரன்னு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஹேண்டிலும் 2 சைடு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. காஸ்ட் அயர்ன் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் அண்ட் காஸ்ட் அயர்ன் வந்து அயர்ன் குக்வேர் வந்து வெயிட் இருக்காது. காஸ்ட் அயர்ன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருந்தது. எட்ஜஸ் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம கழுவுறப்ப சமைக்கிறப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கையிலெல்லாம் கீறக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. காஸ்ட் அயர்ன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து இது குக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கிறது அதெல்லாம் வந்து இருக்காது. இதே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அயர்னில் நான் இன்னொன்றும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்கில்லட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு, வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு வறுவலெல்லாம் இதில் செஞ்சோம்னா மொறுன்னு வரும். நமக்கு அதுதான் இந்த காஸ்ட் அயர்னில் வந்து செஞ்சு பழகிட்டோம்னா அந்த மாதிரி வந்து நம்ம மொறுன்னு இருக்கிற ஐட்டமெல்லாம் இதில் தான் செய்வோம். அவ்வளோ நல்லா வரும். இது ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா லாங்காகவே கொடுத்துருந்தாங்க. 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்டான விளிம்பு கொடுத்துருந்தாங்க. இதில் ஏதாவது நம்ம குழம்பெல்லாம் வச்சுட்டு ஊற்றுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அந்த மாதிரி 2 சைடுமே விளிம்பு கொடுத்துருந்தாங்க. 2 சைடுமே ஹேண்டில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து சின்னது, ஒரு பக்கம் வந்து நல்லா லாங் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா எட்ஜஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. பேக் சைடும் இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் 2லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னே வந்து சைஸு எல்லாமே வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாளிப்பு கரண்டி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. 2 ஐட்டத்துக்குமே இந்த தாளிப்பு கரண்டி தான் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ 2 கிடச்சிருக்கு நமக்கு. காஸ்ட் அயர்ன் பார்த்திங்கன்னா அதோட ஆழம் பாருங்கள், நம்மளுடைய அந்த விரல் கை வச்சாலே தெரியும் அந்தளவுக்கு ஆழம் இருக்குது. ஸோ வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. அந்த கரண்டி முட்டையெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அந்த கைப்பிடி வந்து நல்லா ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா முக்கால்வாசி தாளிப்பு கரண்டியில் அந்த கைப்பிடி பிஞ்சிரும் இல்லைங்களா? இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. கைப்பிடி பார்த்திங்கன்னா உட்டன் கைப்பிடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நமக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த தாளிப்பு கரண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன ஐட்டமெல்லாம் வந்து மாட்டி வச்சுக்குவோம் இல்லைங்களா கொக்கியில், அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ வந்து இது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம்.
ஸோ தி இண்டஸ் வேலி வெப்சைட் இருக்குது, வெப்சைட்லேயும் போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது இல்லைங்களா, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அமேசான் அந்த மாதிரி இதுலேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ் வேலியில் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 40% ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. அதை தவிர நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% கிடைக்கும். கோடு வந்து ஜெயந்தி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். அந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 12% கிடைக்கும். ஸோ நீங்கள் காஸ்டைன் வந்து இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோடு யூஸ் பண்ணி 12% டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு சீசனிங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தலாம். வந்து நான் ஒரு ஒயர் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் ஒயரில் இருக்கிற ஸ்க்ரப்பரில் நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ளீனிங் லிக்விட் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். நல்லா தேய்ச்சி கழுவுறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த இரும்பு துகள்கள் வந்து ரெசிடியூல் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தேய்க்கிறப்ப சில சமயம் வந்து அந்த கருப்பாக வரும், ப்ரௌன் கலரில், க்ரே கலர்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப பிளாக்காக வந்துச்சுன்னா நம்ம வந்து எகெயின் இன்னொரு டைமும் அதே மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் கழுவிட்டு அந்த பிளாக்காக வர்றது வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த பிளாக்காக வரவே இல்லைங்க. இது வந்து அதுவாக காற்றுல காய வைக்கவே கூடாதுங்க. நம்ம வந்து உடனே ஒரு கிளாத் வச்சு துடைச்சிடலாம். நான் ஒரு வெள்ளை கிளாத் வச்சு தான் துடைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதில் கருப்பு வருதா என்னன்னு. எப்போவுமே இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் நல்லா துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத் தனியாக வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா துடைச்சிட்டேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் துடைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சீசனிங் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மறுபடியும் அதுலேருந்து வந்து கருப்பாக ஒட்டுறது, ப்ரௌன் கலராலாம் அந்த ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதெல்லாம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சீசனிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தடவிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் தடவி விட்டுட்டு அந்த மீடியம் ஹீட்டில் நம்ம பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாத் வச்சு துடைச்சிட்டேன். நான் பாருங்கள் ஒயிட் துணி தான், பட் வந்து எனக்கு எதுவுமே வந்து அந்த கருப்பாக எதுவுமே வரல. எனக்கு ரொம்பவே அந்த மாதிரி கருப்பான இது எதுவும் வரல. சில வந்து காஸ்ட் அயர்னில் கொஞ்சம் அது வர மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 2-3 டைம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஸ்கில்லட்லேயும் அதே மாதிரி துடைச்சி விட்டு நான் துணி வச்சு துடைச்சிட்டேன். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எதுவுமே வந்து அந்த கருப்பாவோ ப்ரௌனாவோ வரல. இந்த ப்ராசஸ் ஆயில் தடவி துடைக்கிறது 2 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி போட்டு நல்லா வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த ஆனியன் படுற மாதிரி நல்லா வந்து வணக்கிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம்னா இதை வந்து அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டோம்னா இப்போ வந்து ரெடி டு யூஸுங்க. இப்போ இதை நம்ம வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் நான் ஸ்கில்லட்லேயும் ஆனியன் போட்டு நல்லா வணக்கிட்டேன். இந்த மாதிரி ஆனியன் போட்டு வணக்கி துணி வச்சு துடைச்சதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் நான் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற இது போட்டு க்ளீனிங் போட்டு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை வந்து தேய்ச்சி கழுவுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சீசனிங் பண்ணுறத பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் வாங்கினவங்கள ஒரு சிலர் வந்து நமக்கு அந்த பிளாக் இது வருது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம்னா அது வந்து அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி அந்த புதுசாக வாங்கினா காஸ்ட் அயர்னில் தான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். இந்த காஸ்ட் அயர்னில் சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதிலிருந்து வந்து அந்த அயன் வந்து கொஞ்சம் அந்த ஃபுட்டில் கலக்குது, அயன் சத்து உடம்புக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ குக்வேர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் அயர்ன் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது சாம்பார் வந்து வச்சுட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். காஸ்ட் அயர்னில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து ஹீட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுக்கு காஸ்ட் அயர்ன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வறுவலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸ்கில்லட்டில் வந்து மீன் வறுவலெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேம் வந்து நமக்கு அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது காஸ்ட் அயர்னில். அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். அதே டைமில் வந்து அடியும் பிடிக்காது. லோ ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட முக்கியமாக ஹீட் வந்து மெயின்டைன் ஆகுதுங்க. அதனால தான் நமக்கு வந்து காஸ்ட் அயர்னில் வந்து செய்கிறப்போ வந்து ஈஸியாக சமையலும் முடிகிற மாதிரி இருக்கும், கேஸும் மிச்சமாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் வந்து சின்ன மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். லிவிங் ரூமில் இந்த வால்பேப்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நம்ம டிவி யூனிட் வச்சுருந்தோம்.
ஸோ அந்த டிவி யூனிட் வந்து அங்கே வச்சுருந்த அந்த கபோர்ட் வந்து எடுத்துட்டு அங்கே பின்னாடி வந்து இன்னொரு தடவை வந்து ஏன்னா அங்கே வந்து நமக்கு ஒயிட் வாஷ் பண்ணாமல் இருந்தனால அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு தடவை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா அது வந்து முதல்லயே ஆரம்பத்துலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த கபோர்டு. அதனால் அந்த இடத்துல மட்டும் மறுபடியும் ஒரு தடவை ரீடச்சப் பண்ணிவிட்டு அந்த இங்கேருந்து இது இல்லைங்களா டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கபோர்டு எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். பாருங்கள், இங்கே தான் கீழே இருக்கிற இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அந்த வந்து நம்ம டிவி யூனிட்டுக்கு வச்சுருந்த கபோர்டு வந்து இங்கே எடுத்து வந்து வச்சுட்டோம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிகாஸ் இந்த பெட்ரூம்லேயும் வந்து நம்ம எல்லா வார்ட்ரோப்பும் பார்த்திங்கன்னா இதே கலர், இதே சேம் நம்ம உடன் கலரில் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே வந்து மேட்சாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு வேளை பெட்ரூமில் ஏதாவது சின்ன டிவி வாங்கி வைக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ் அதை அப்படியே அங்கே இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் தான் இது ப்ராப்பராக வந்து செட் பண்ணி வைக்கணும். இப்போ இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த யூனிட் வந்து மாற்றினால. ஸோ ரொம்ப நாள் லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டிவி யூனிட் வந்து ஆப்போசிட் சைடில் போகணும்னு நினச்சிட்டு இருந்தனால தான் இந்த சேஞ்ச் பண்ணினேன். டிவி யூனிட் பார்த்திங்கன்னா நம்ம இருந்ததுக்கு ஆப்போசிட் ஜஸ்ட் அந்த உள்ள நுழையிற இடத்துல வந்து டிவி யூனிட் மாற்றிட்டோம். இது வந்து ஒயிட் கலரில் அந்த டிவி யூனிட் வந்து இப்போ நம்ம வாங்கி அது மேலே வந்து இப்போ ஓல்டு டிவி தான், பழைய டிவியே எடுத்து அது வந்து வாலில் ஹேங் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி யூனிட் மேலே வச்சுட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆன மாதிரி இருந்தது. இது ஒயிட் கலரு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா பக்கம் ஒயிட் அண்ட் கிரே இருக்கிறனால ஒயிட் கலரே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒயிட் வாங்கினோம். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு இது போதும், ரொம்ப ஹெவியாக வேண்டான்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். நல்லா பர்ஃபெக்டாக வந்து இந்த இடத்துல செட் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஏதாவது வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக திங்ஸ் வைக்க வேண்டாம், மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், நிறையா தூசு விழுகுதுங்கிறதுக்காக நான் எதுவுமே வைக்கல. ஜஸ்ட்டு வந்து ரிமோட் வைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்த பழைய சோஃபா வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். மாடி ஹாலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரே கலர் சோஃபா. அந்த மாடியில் இருக்கிற லிவிங் ரூமில் இருந்த கிரே கலர் சோஃபா எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே இருக்கிற லிவிங் ரூமுக்கு மாற்றிட்டோம். மாடியில் இருக்கிற லிவிங் ரூமுக்கு வந்து வேற ஒரு சோஃபா வந்து வாங்கிட்டோம். அது வந்து உங்களுக்கு நம்ம ஹோம் டூர் வந்து போட போகிறேன். ஹோம் டூரில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ மாடியில் இருக்கிற லிவிங் ரூமுக்கு வாங்கின சோஃபாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்த கிரே சோஃபா வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே நம்மளுடைய லிவிங் ரூமில் ஒயிட் அண்ட் கிரே தீம் வந்து ரொம்பவே மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த சோஃபா எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய லிவிங் ரூம் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த மேக் ஓவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வாங்கின காஸ்ட் அயர்ன் அண்ட் அதை எப்படி ப்ரீ சீசனிங் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய லிவிங் ரூம் மேக் ஓவர், ஸ்மால் மேக் ஓவர் எப்படி இருக்குங்கிறதும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம வந்து சாரீஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெஷ் தமிழ் பொட்டிக்குன்னு ஒரு சேனலும் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியுமே புது சாரீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச சாரீ எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 3 to 4 டேஸில் உங்களுக்கு வந்து சாரீ சென்ட் பண்ணி வைப்பேன். நம்மக்கிட்ட சாஃப்ட் சில்க் சாரீ, பனாரசி சாரீ, காட்டன் சாரீ, அதுவும் இப்போ புதுசாக சம்மர் காட்டன் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சாரீ வந்து வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.